திருச்சிற்றம்பலம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 20ஆம் நாள் திருவம்பாவினுடைய நிறைவு பாடலை இன்று நாம் சிந்திக்கலாம். இந்த பாடல் மங்களம், ஒரு நிகழ்ச்சி முடிவு பொழுது மங்களகரமாக பாடுவது போல வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. இறைவனுடைய ஐந்தொழிலை மிக விளக்கமாக சொல்லக்கூடிய சிந்தனைகளை இந்த பாடலில் நாம் காணலாம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடியலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் போற்றி 8 போற்றிகள் வருகின்றன. 8 வரியிலையும் முதல் பார்த்திங்கன்னா போற்றி. இந்த போற்றிகளெல்லாம் ஒரு நுட்பமான உண்மையை சொல்வதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கு நாம் 8 மலர்களை அர்ச்சிக்க வேண்டும். அட்ட புஷ்பம் என்று சொல்வார். அட்ட புஷ்பம், அட்டம் அஷ்டம் அப்படின்னா 8. தமிழில் சொல்லும் பொழுது அஷ்டத அட்டம், அட்டமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அஷ்டமி 8வது நம்பர். அப்பர் பெருமானும் இதை சிறப்பாக சொல்லுகிறார். அட்டமாமலர் சூடி அரும்பொடு, அட்டமாமலர் 8 விதமான உயர்ந்த மலர்களை சுவாமிக்கு நம்ம சூடணுமா. அட்டமாமலர் சூடி அடும்பொடு வட்ட புன்சடை மாமரை காடரோ, வட்டமாக பல்வேறு மாலையாக சாமிக்கு நம்ம அப்படிப்பட்ட மாலை அணிந்த மாமரை திருமறை காட்டில் உள்ள பெருமானே, நட்டமாடியும் நான்மறை பாடியும் அவர் என்ன பண்ணுவாராம், அழகாக நடனம் ஆடுவாராம். நான்மறைகளை வாங்கினாலே ரிக்கேசூர் சாமம் அதர்வனம் ஆகிய வேதங்களை சொல்லுவாராம். அதை விருப்பமாக அவர் இருக்கின்ற இடம் இந்த திருமறைக்காடு என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். அட்டமாமலர் சூடிய அடும்பொடு வட்ட புன்சடை மாமரை காடரோ, நட்டமாடியும் நான்மறை பாடியும் இட்டமாக இருக்கும் இடம் இதே. அப்போ நம்ம வேதங்களை பாடினால், நடனமாடினால் அந்த இடத்துல சாமி வந்துடுவார். தமிழ் வேதங்களை, அந்த தோத்திர பாடல்களை நம்ம பாடுற இடத்துக்கும் சாமி வந்துடுவார். இப்போ திருவாசகம் அப்படிங்கிறது இறைவன் அருளியவை. அப்போ இறைவன் அருளிய இந்த திருவாசகமும் தேவாரமும் மற்ற 12 திருமுறைகளையும் நாம் எங்கு ஓதுகிறோமோ அந்த இடத்தில் சிவபெருமானுக்கு ஒரு ஆசனம் போட்டு அவர் உட்காந்துருக்காருன்னு நம்ம நிச்சயமாக கருதலாம். அவர் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டார். எந்த இடத்துல நம்ம தோத்திரங்களை பாடுகிறோமோ, அதுவும் 12 திருமுறைகள் இந்த காலத்தில் எழுதின பாட்டெல்லாம் பாடக்கூடாது. ஒரு சினிமா பாட்டில் சாமி சம்பந்தமாக பாட்டு வருதுன்னா அதெல்லாம் பாடக்கூடாது. அதாவது சாதாரண பாடல்கள், உலக அபிலாஷைகள் பற்று உள்ளவர்கள், உலகப்பற்று நீங்காதவர்கள் தன்னுடைய மொழி திறமையினாலே பாடல்களை பாடுகிறார்கள். அதற்கு சிறப்பாக இசையும் அமைத்து விடுகிறார்கள். அது நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு அதை பாடக்கூடாது. இவைகளெல்லாம் தெய்வத்தினுடைய வாக்குகள், அருள் வாக்குகள். அந்த அருள் வாக்குகள் இறைவன் சொன்னது தான். இறைவன் வாயசைக்க இவர்கள் வாயசைத்து அந்த தோத்திர நூல்களையெல்லாம் நமக்கு அருளி இருக்கிறார். அதனால் அந்த பாடல்களை நாம் பாட வேண்டும். அந்த பாடல்களை பாடுற இடத்துல சிவபெருமான் உட்காந்துக்குவார். தானாக உட்காந்துருக்குவார். அவருடைய அருள் விளங்குகின்ற இடம், சிவபெருமானை பற்றி பேசுகின்ற இடம், திருவாசகத்தை ஓதுகின்ற இடம், தேவாரத்தை ஓதுகின்ற இடம், 12 திருமுறைகளை ஓதுகின்ற இடம், சிவசிந்தனையில் உள்ள அடியார்கள் எங்கெல்லாம் குழுமி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் மானசீகமாக அம்பிகையும் சுவாமியும் எழுந்தருளியிருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நம்பணும். அதுதான் உண்மை. நம்ம உணரலைன்னா நம்மளை பொறுத்தளவு அவங்க இல்லை, ஆனால் இருக்காங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், அவங்க இருக்கிறாங்க. இந்த அட்டமாமலர் 8 விதமான மலர்கள், புறத்திலே நந்தவனத்திலே பூக்கின்ற பூக்களும் 8 இருக்கின்றன. ஞான பூஜைக்கு பயன்படுத்துகின்ற உயர்ந்த உண்மைகளை நாம் ஒழுகினோமானால் அதுவே அட்டமாலராக சிவபெருமானுக்கு அர்ச்சனையாகிறது. இந்த வெளியிலே புறத்திலே நாம் அர்ச்சிக்கக்கூடிய மலர்கள் என்னென்னா புன்னை, வெள்ளருக்கு, ஜன்பகம், நந்தியாவர்தம், நீலோத்பலம், பாதிரி, அலரி, செந்தாமரை, இதெல்லாம் 8 புஷ்பங்கள். இதை சாமிக்கு
கிடைச்சதை நம்மளால் முடிஞ்சதை அவருக்கு அதுக்கு அட்டபுஷ்பம் சாத்துதல் அப்படின்னு அனுஷ்டானங்கள்லையும் உண்டு. முடிஞ்சதை செய்யலாம். இதை விட ஞான பூஜையில் நம்முடைய வாழ்க்கையே பூஜையாக மாற்றி நல்ல குணங்களை நாம் வளர்த்து இறைவனுடைய திருவடியிலே சமர்ப்பிப்போம். நம்ம தொடர்ந்து இந்த 8 குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இது இறைவனை அடைவதற்கு சிறந்த ஒழுக்கமாக அமைகிறது. இந்த 8 குணங்களையும் அட்டபுஷ்பமாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று கொல்லாமை, எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருத்தல், அவைகளை புலால் உண்ணாமல் இருத்தல். இதை பற்றி விரிவாக நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அருள், அருள் என்பது என்ன அப்படின்னா, நம் தொடர்புடையவரிடத்தில் செலுத்துவது அன்பு, தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் செலுத்துவது அருள். அது இறைவன் எல்லோர் மேலும் அன்பு செலுத்துகிறான். அது இறைமை குணம் அருள். அந்த அருள் நமக்கு வரணும். நம்முடைய திருமண வாழ்க்கையை அதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. திருமண வாழ்க்கை ஏதோ சுகபோகத்துக்காக அமைக்கப்படவில்லை. இந்த அன்பிலே வளர்ந்து 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 தனக்கு என்று அன்பு செலுத்தி தன்னை நன்றாக பார்த்து கொண்ட ஒரு மனிதன் பிறகு மனைவி வந்தவுடனே மனைவி மேல் அன்பு செலுத்த ஆரம்பித்து ஒரு குழந்தை வந்தவுடனே அந்த குழந்தைக்கும் அன்பு வளர்ந்து அந்த மனைவியினுடைய உற்றார் உறவினர்கள் அவர்கள் மீது அன்பு பாய்ந்து தனது உற்றார் உறவினர்கள் மீது அன்பு பாய்ந்து அப்புறம் தெருவில் இருக்கிற எல்லார் மேலேயும் இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு அன்பு செலுத்தி அப்புறம் ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் பொதுவான ஒப்புரவு. திருவள்ளுவர் அதை தன்னுடைய திருக்குறளிலே மிக அற்புதமாக அந்த அன்பு வளருவது எப்படி வளர்ந்து கடைசியில் துறவுக்கு போயிடும். அன்பு முதிர்ந்ததுன்னா அதனுடைய விளைவு என்னன்னா அது அருளாக மாறும். அது வந்து விருந்தோம்பல் அப்படி வளரும். வளர்ந்து வளர்ந்து தன்னிடமுள்ள தீய குணங்களை எல்லாம் நீக்குதல், இப்படியெல்லாம் வந்து கடைசியில் ஈகை, ஒப்புரவு, தனி மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகள், அப்புறம் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒப்புரவு, இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய உதவிகளெல்லாம் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு இயற்கையிலேயே இந்த உலகத்தினுடைய உண்மை பிடிபடும். அவன் துறவுக்கு செல்வான், நிலையாமை உணர்வான். நிலையாமை யார் உணர்கிறானோ அவன் துறவுக்கு செல்வான். இப்படியெல்லாம் திருக்குறள் வகுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. இப்போ இந்த குணங்களை எல்லாம், இந்த நல்ல குணங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் கொல்லாமை அப்படிங்கிற குணத்தை வளர்த்துக்கிட்டோம்னா சிவபெருமானுக்கு அஷ்டபுஷ்பத்தில் ஒன்று சாத்தியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கொல்லாமை, அருள், பொறியடக்கல், ஐம்புலன்களையும் நல்ல விஷயங்களில் மட்டும் செலுத்துதல், தீய விஷயங்களில் அவைகளை செலுத்தாமல் இருத்தல். ஏன்னா பொறிபுலன்களெல்லாம் செயல்பாட்டுக்கென்று தான் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு மூக்கில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு வாயெல்லாம் திறக்காமல் அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் சப்ளிமேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மேலான விஷயங்களில் அவைகளை செலுத்துதல். அதுதான் பொறியடக்கல், பொறை பொறுமை, தவம் இறைவனை பற்றி சிந்தித்திருத்தல் தவம், வாய்மை உண்மை பேசுதல், அன்பு, அறிவு. அறிவு நாம் சிவஞான கல்வியை கற்பதன் மூலமாக நமக்கு பதிபசு பாச உண்மைகளையெல்லாம் கற்று இந்த மெய்யறிவை நாம் பெறுவோம். இந்த விஷயங்களையெல்லாம் பெரியவர்கள் மறைமுகமாக இந்த பாடல் வச்சிருக்கார் பாருங்கள். போற்றி 8 போற்றி அட்ட புஷ்பங்களை சாத்துதல், அதோடு கூட அட்ட மலர்களாகிய அகபூஜையிலே இறைவனுக்கு ஒவ்வொரு குணமாக நாம் வளர்த்து அதை வாழ்ந்து 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 அப்படி வாழ்வதின் மூலமாக வாழ்க்கையே பூஜையாக மாற்றி அந்த வாழ்க்கையில் உள்ள நல்ல குணங்களை எல்லாம் சுவாமியுடைய திருவடிக்கு சமர்ப்பித்தோம். அது அட்ட புஷ்பம் ஞான பூஜை, எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாணிக்கவாசகர் இன்னொரு பாடலையும் சொல்லுகிறார். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான் புலனேழு இனத்திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோணோக்கமாடாம். அப்போ அட்டமூர்த்தமாக இருப்பதை அவர் இன்னொரு பாடல்லையும் சொல்லுகின்றார். இந்த பாடலில் இந்த 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 வரிசையாக வரக்கூடிய பாடல்களில் இந்த 16வது பாடலில் பொது பிரார்த்தனையாக முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படிங்கிற பாடலில் நல்ல மழை வந்து இந்த வானுலகத்திலிருந்து வருகின்ற மழை இந்த உலகத்தை செழிக்க செய்ய வேண்டும் என்றும் சென்ற பாடல் நம்ம பார்த்தோம் 19வது பாடலில். அந்த பாடலில் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பது, சிவனடியாரே என்னுடைய கணவனாக வர வேண்டும் என்று 2 வேண்டுதல்கள் வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இது மங்கள ஆரத்தியாக மங்கள பாடல்களாக இது நம்ம பாட்டு முடிஞ்சோன்னா வாழ்த்துன்னு பாடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான பாடல்களாக இது அமைந்து இருக்கிறது. இந்த பாடலுடைய செய்திகளை நாம் இனிமேல் பார்க்கலாம். எம் கோன்னா அரசன்,
என்னை ஆளுகின்ற அரசன். இந்த பிரபஞ்சம் நான் முதல்ல சென்ற பாடலில் சொன்னது போல் உயிர் பொருள்களாலும் உயிரற்ற பொருள்களாலும் நிறைந்திருக்கிறது. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டாலே ரெண்டும் கலந்துருக்கு இல்லையா? உயிர் பொருளும் இருக்குது, உயிரற்ற பொருளும் இருக்குது. ரெண்டும் கலந்தது தான் உலகம். உலகம்னால அது நம்ம உயிரற்றது உயிருடையது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு எல்லாவற்றுக்கும் அவன்தான் அரசனாக இருக்கிறான். அவே எல்லாவற்றுக்கும் அரசனாக இருக்கிறிடம் உன்னிடம் நான் சில விண்ணப்பங்களை வைக்கிறேன். ஏன்னா அந்த விரதமே இந்த பாவை நோன்பே இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பதற்காக என்று ஏற்பட்டது. உன்னிடம் இந்த விண்ணப்பங்களை நான் வைக்கிறேன். இந்த விண்ணப்பங்களை நீ உன்னுடைய திருச்செவி கொண்டு இதை கேட்டு இந்த விண்ணப்பங்களை நிறைவேற்றி தருதல் வேண்டும். அப்படி செய்வது தான் நீ கோன்னு ஒன்று சொல்லியாச்சு, அரசன்னு சொல்லியாச்சு. ஒரு தலைவனுடைய கடமை அப்படி என்னன்னா இந்த அடிமைகள் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவர்கள் சொல்வதற்கு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, நியாயமாக என்ன விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றி தருதல் தான் பெருமானே. அப்படின்னா இவ்வளவு விஷயங்களை அடக்கி எம் கோன் என்று இந்த பெண்கள் சொல்கிறார்கள். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். 2 வரி முதல் எடுத்துக்கலாம். இப்போது இதற்கு அடுத்த வருகின்ற 5 வரிகள் அது இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதலை சொல்லுகிறது. அதுக்கு முன்னாடி 2 வரியில் என்ன சொல்கிறாரு? ஆதியாம் பாதமலர் என்றும் அந்தமாம் செந்தளிர்கள் என்றும் சொல்லுகிறார். அப்போ இந்த மறுபடியும் படைத்தல் சொல்லிட்டு இங்கே ஆதியாம் அப்படின்னா அது நமக்கு எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக நாம் இதை நல்லா தெளிவாகவே நம்முடைய பெரியவர்கள் அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். இப்போது இந்த முதல்ல இப்போ நம்ம மாயை எடுத்துக்கொண்டால் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். மாயை எடுத்துக்கொண்டால் மாயையிலே மாயை ஒன்றுதான். ஆனால் அவைகளை 3ஆக பகுத்து ஆராய்வது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் வழக்கமாக இருக்கிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த ரெண்டும் இந்த ரெண்டு தொடர்களும் இந்த ஒரு வரி தான், அது 2 வரியாக போட்டிருக்கு நமக்கு. அவைகளிலே சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா, சுத்த மாயையை படைத்து அதுக்கு இறுதி செய்தல், அதுக்கு பிறகு வர்றதுன்னா இந்த சகல வகை ஆன்மாக்களுக்காக இந்த பிரகிருதி மாயை படைப்பதை பற்றி சொல்லுகிறார். அதனால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் நமக்கு தேவையில்லை. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். உன்னுடைய பாதமலர் ஆதியாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ அதுக்கு ஆதின்னா ஒரு தொடக்கம் இருக்கிறது. அப்போ அது தொடக்கம் இருப்பது எல்லாமே அழிந்து போயிடும் இல்லையா? இந்த சுத்த மாயையை தோற்றுவிப்பதற்கும் ஆதியாக இருக்கின்ற சிவபெருமானே, உன்னுடைய திருவடிகளுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுத்தமாயை தோன்றுவது எப்போ தோன்றுது? முதல்ல சாமி இருக்கிறார். சாமியுடைய வியாபகத்துக்குள்ள மாயை அடங்கி இருக்கு. அந்த மாயையிலிருந்து சுத்த மாயை முதல்ல தோற்றுவிக்கிறார். அப்போ சுத்த மாயை தோன்றுவதற்கு முன்பு யார் இருக்கிறா? சிவபெருமான் தான் இருக்கார். அப்படி புரிஞ்சுக்கணும். அது சுத்தமாயை சுவாமி பேரூழி காலத்தில் சுத்தமாயையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறார். அப்படி ஒடுக்கி கொண்டதுக்கு பிறகும் யார் இருக்கிறா? சாமி தான் இருக்கார். முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. அப்போ இது புனருற்பவம் பற்றி சொல்லுகின்ற முதல் 2 வரிகள். முதல்ல புனருற்பவத்திலே முதலாக சுத்தமாயை அவர் செயற்படுத்துகிறார். சுத்தமாயை செயற்படுத்தும் பொழுது 5 தத்துவங்கள் அதிலிருந்து வருகின்றன. 5 தத்துவங்களையும் அவர் செயற்படுத்துவதற்கு 5 விதமான உருவங்களை அவர் மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், வித்யேஸ்வரன், சுத்த வித்தை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த சுத்த மாயையிலிருந்தான் வாக்குகளெல்லாம் வருகின்றன. சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, பேரூழி காலத்துக்கு பிறகு புனருற்பம் நிகழும் பொழுது அந்த சுத்த மாயையை அவன் செயற்படுத்துகிறான். சுத்த மாயையிலும் சில உயிர்கள் இருக்கின்றன. சுத்த மாயைனா விஞ்ஞானகர ஆன்மாக்களுக்கு மேலான சில ஆன்மாக்கள் இருக்கின்றன, விஞ்ஞானகர ஆன்மாக்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மாக்களுக்கும் உடம்பு இருக்குது, தனு இருக்குது, அவர்களுக்கும் கருவிகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் உலகம் இருக்கிறது. நம்ம உலகமாக இருக்காது, வேறு மாதிரியான உலகமாக இருக்கும்.
அப்புறம் அவர்களுக்கும் நுகர்பொருட்கள் போகம் இருக்கும். இவைகளையெல்லாம் சுவாமி படைக்கிறான். அப்படி படைப்பதை தான் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். உன்னுடைய எல்லாவற்றையும் நீ சுத்தமாயிலிருந்து இந்த பொருள்களையெல்லாம் தோற்றுவிக்கிறாய். இந்த தோற்றுவிப்பதற்கு முன்பே நீ இருக்கிறாய். நீ உனக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான ஆதியாக நீயே இருக்கிறாய். நீயே இந்த சுத்தமாயை தோற்றுவிக்கிறாய். அப்படி சுத்தமாயை தோற்றுவித்த இறைவன் என்ன செய்கிறான்னா, பேரூழி காலத்தில், சர்வசம்ஹார காலத்தில் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொள்கிறான். போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய திருவடியிலே அவன் அந்தம் செய்கிறான். எல்லாவற்றையும் அடக்கி விடுகிறான். அடக்குனதுக்கு பிறகும் யார் இருக்கிறா? சிவபெருமான் தான் இருக்கிறான். அப்போ எல்லாவற்றையும் அந்தம் செய்பவன். இந்த மாயையில் உள்ள எல்லா தத்துவங்களும் அடக்கி அவைகள் மாயையிலே ஒடுங்குகின்றன. மாயை சிவபெருமானுடைய திருவடியிலே ஒடுங்குகிறது. அவனுடைய திருவடியில் தான் ஒடுங்குது. திருவடி என்பது இங்கு அருள். அவனுடைய திருவருளிலே ஒடுங்குகிறது. அம்மைக்குள்ளே ஒடுங்குது. அம்மை அவனுக்குள்ளே ஒடுங்கிறான். திருப்ப புனருற்பம் செய்யும் பொழுது அந்த திருவடியிலிருந்து தான் எல்லாம் வருகிறது. சுத்தமாயை மறுபடியும் தோன்றுகிறது. சுத்தமாயிலும் உயிரினங்கள் இருக்கின்றன, தனுகரண போனபோகங்கள் இருக்கின்றன. அவைகளும் படைக்கப்படுகின்றன. சில காலம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் அவைகள் அழிக்கப்படுகின்றன. இந்த ரெண்டையும் செய்யக்கூடியவன் சிவபெருமான். தோற்றுவித்தலும் அதை மீண்டும் ஒடுக்குதலும் செய்யக்கூடியவன் சிவபெருமான். அந்தமாம் செந்தளிர்கள். செந்தளிர்கள் அப்படின்னு அந்த பாதத்தை சொல்லும் பொழுது இங்கு அம்பிகையில் தான் அடங்குது. அது அவனுடைய திருவருளில் தான் அடங்குது. அந்தத்தை செய்கின்றவன் அவனுடைய திருவடி தான் அந்தத்தை செய்கின்றன. அப்போ அந்தத்தை செய்யும் பொழுது மீண்டும் புனருறுப்பும் அங்கிருந்து தான் நடக்கும். அவனுடைய திருவடியிலே அருளில் இருந்து தான் அது மீண்டும் தோன்றும். இந்த செய்தியை இந்த 2 வரிகளிலும் அவர் சொல்லுகின்றார். உன்னுடைய திருவடி ஆதியும் அந்தமும் ஆனவை. உன்னுடைய திருவடி தான் ஆதியும் அந்தமும், சோதியும் செஞ்சுடரும் என்று அப்பர் பெருமான் ஒரு பாடலில் திருவடியினுடைய பெருமையை நம்முடைய அடியார்கள், அதுவும் சைவத்தில் திருவடியினுடைய பெருமையை அடியார்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். பதிகம்னா 10 பாட்டு தானே, எல்லா இடத்துலையும் 10 பாட்டு தான். ஆனால் அப்பர் பெருமான் திருவையாற்றிலே ஐயாரன் அடித்தளத்தை பற்றி பாடுகின்ற பாடல்கள், அந்த பதிகம் மட்டும் 20 பாடல். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், நம்ம சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம். அப்போது சிவபெருமானுடைய திருவடியை சொல்லும் பொழுது அது எல்லையில்லாமல் பெருகுகிறது. ஒரு வரையறை, பதிகம் என்ற வரையறையும் மீறி அவனுடைய திருவடியினுடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் நம்ம பார்க்கலாம். அவனுடைய திருவடிகளை சொல்லுவது: ஓதிய ஞானமும் ஞானப்பொருளும் ஒலி சிறந்த. ஓதிய ஞானமும் ஞானப்பொருளும் ஒலி சிறந்த. வேதியர் வேதமோ வேள்வியும் ஆவன. வேதியர் வேதமோ வேள்வியும் ஆவன. விண்ணும் மண்ணும் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன துமதியோடு. ஆதியும் அந்தமுமானவை. ஆதியும் அந்தமும் ஆனவை ஐயாரன் அடித்தலமே. ஐயாரன் அடித்தலமே. திருச்சிற்றம்பலம். இதில் ஆதியும் அந்தமும் ஆனவை, இந்த 2 வரியிலையும் இருக்கக்கூடிய கருத்துக்கு இது ஒற்றுமையான ஒரு கருத்து. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். இந்த செந்தளிர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செந்தளிர்கள் அப்படின்னா அவை முழுமையானவைகள். ஒரு 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 பிஞ்சு இலையை பார்த்தீங்கன்னா அதில் 2 கலர் இருக்கும். கொஞ்சம் சிவந்தாப்புலையும் இருக்கும், கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கும். ரெண்டும் கலந்து இருக்கும். கொஞ்சம் நல்லா முதிர அது பச்சை கலந்துருக்கு வரும். அந்த இளம் தளிர் அப்படி பார்த்தா, அந்த இளம் தளிர், அந்த தளிர்கள் வளர்ந்த பிறகு அதிலிருந்து, அந்த காம்பிலிருந்து மொட்டுகள் தோன்றும். மொட்டிலிருந்து காய்கள் வரும்.
காய்களிலிருந்து பழம் வரும். அப்போது இந்த அந்தத்தை செய்கின்ற இறைவன் மீண்டும் புனருற்பவம் செய்வான் என்பதையும் குறிப்பால் இங்கே மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துகிறார். அதனால தான் அந்த திருவடிக்கு செந்தளிர்கள் அப்படிங்கிறார். தளிர்கள் மீண்டும் துளிர்த்து புனருற்பவம் செய்யக்கூடியவை என்ற செய்தியை இதில் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்துணை பெருமை வாய்ந்த இந்த அந்தத்தையும் ஆதியையும் செய்யக்கூடிய இந்த சுத்தமாயைக்கு மேலாகவும் இருந்து சுத்தமாயை அழிந்த பிறகும் இருக்கக்கூடிய அந்த அருளை செய்கின்ற உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு நீ வழங்க வேண்டும். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள். அதற்கு அடுத்தபடியாக போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இங்கே அவனுடைய பொன் போன்ற பாதம். சென்ற பாடலில் சொல்லும்போது பொண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இங்கு சிவபெருமான் ஆணவமலமே இல்லாத பாசங்களையே பற்றாத பெரியவன். பொன்னும் களிம்பே பற்றாத ஒரு பொருள். அதற்கு அவனுடைய திருவடிக்கு உவமையாக இதை சொல்லியிருக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு காரணமான பொன் போன்ற திருவடிகள் எம்மை காப்பாற்ற வேண்டும். போற்றின்னா இங்கே என்னை காப்பாற்றணும்னு அர்த்தம். 8 தடவை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும்னு சொல்லி வாழ்த்து மங்கள வார்த்தை சொல்லுகிறார். இங்கு சொல்லக்கூடியது அசுத்த மாயாபுவனம், பிரகிருதி மாயாபுவனம். இந்த பிரகிருதி மாயாபுவனத்தை தோற்றுவிப்பதற்கும் அசுத்த மாயாபுவனத்தை தோற்றுவிப்பதற்கும் அதற்கு வேண்டிய அதிகாரிகளை சுவாமி தான் நியமிக்கிறார். அட்ட வித்யேஸ்வரர்களிலே சிறந்தவராகிய அனந்தேஸ்வரரை முதலிலே படைத்து அவரை இந்த அசுத்த மாயை தோற்றுவிக்கும்படி பணிக்கிறார். அவர் சிவபெருமானுடைய அருளால் தான் அனந்தேஸ்வரர் இந்த அசுத்த மாயை செயற்படுத்துகிறார். அதே போல் ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிட்டு தின்று பிரகிருதி மாயை அவர் செயல்படுத்துகிறார். பிரகிருதி மாயிலிருந்து நமக்கு 24 தத்துவங்கள் தோன்றுகின்றன. ஆகவே சிவபெருமான் என்ன செய்கிறான்னா இவர்களையெல்லாம் படைக்கிறான். பிரம்மாவை படைக்கிறான், மகாவிஷ்ணுவை படைக்கிறான், ருத்ரனை படைக்கிறான். இதை மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். படைப்போன் படைக்கும் படையோன் படைப்பவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர்ப்பு. எல்லாருக்கும் அவன்தான் அந்த ஆற்றலை தருகிறான். அவனுடைய ஆற்றல் இல்லாவிட்டால் படைப்போன் படைக்க முடியாது, காப்போன் காக்க முடியாது, அழிப்போன் அழிக்க முடியாது. ஆகவே இந்த படத்தில் முதலான தொழில் இறைவன் மாயிலிருந்து இந்த உலகமாகிய காரிய பொருள்களை எல்லாம் தோற்றுவிக்கிறான். என்னென்ன காரிய பொருள் அதை சுருக்கமாக சொன்னால் நம்ம 36 தத்துவங்கள் அதுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா தனு கரண புவன போகங்கள். தனுன்னா என்னென்னா இந்த உடல், கரணம் என்றால் இதில் இருக்கக்கூடிய அகக்கரணங்கள் புகக்கரணங்கள், அதாவது கருவிகள். கரணம்னா நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம், கருவிகள்னு அர்த்தம். புவனம் இதெல்லாம் படைச்சி கொடுத்துட்டு நம்ம வசிக்கிறது பூமி இல்லைன்னா எங்கே வசிக்கிறது? இந்த பூமி இருக்கிறதுனால தான் இல்லை தண்ணி வச்சுருக்க முடியுது, உணவுகளெல்லாம் தயார் பண்ண முடியுது, சாப்பிட முடியுது, இருக்க முடியுது, நம்ம நடக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஆக புவனங்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு வகையான ஆன்மாக்களுக்கும் ஒரு வகையான புவனம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த புவனத்தை மட்டும் படைச்சா போதாது. இந்த ஆன்மாக்கள் இந்த உடல் எடுத்ததின் காரணமாக எந்தெந்த பொருள்களெல்லாம் நுகர வேண்டுமோ நுகர்பொருள்களை எல்லாம் கிடைத்தது. அந்த நுகர்பொருள்கள் இன்பமாகவும் சில சமயம் நமக்கு பிடிக்காமலும் அமையலாம். பாவகாய் கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு சௌகரியமாக இருக்கா? இல்லை. அது மாதிரி எல்லா பொருள்களும் நுகர்பொருட்களையெல்லாம் அவன் தான் படைத்திருக்கிறான். ஏன் இந்த படைப்பு நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். படைப்பு ஏன் நடைபெறுகிறது அப்படின்னா நாம் செய்த வினையை நுகர்ந்து கழிப்பதற்கு நமக்கு படைப்பை இறைவன் செய்கிறான். நம்ம வினை செய்திருக்கிறோம், அந்த வினை நம்மள்கிட்ட கழியணும்னா என்ன பண்ணுறது? இறைவன் வினை கழி உண்டு பண்ணுவதற்காகத்தான் பிறப்பை நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த ஆணவமலத்தினால்தான் நமக்கு இந்த பிறவி உண்டாகிறது. இந்த ஆணவமலம் போக வேண்டும், மலவரிவாகம் வர வேண்டும் என்றால் நமக்கு இந்த பிறவி வர வேண்டும். நாம் வினைகள் செய்து அதன் மூலம் ஞானமடைந்து நாம் கடைத்தேற வேண்டும். ஆகவே இந்த பிறவிகளை அவன் தருகிறான். பிறவிகளுக்கு தரும் பொழுது நாம் செய்த வினைகளுக்கு தகுந்தது போல ஜாதி ஆயுள் போகம் 3ஐயும் நிர்ணயித்து கருவிலே நிர்ணயித்து அனுப்புகிறான். இதெல்லாம் படைப்பு. இந்த உயிர்கள் அழியாதவை, என்றும் உள்ளவை, சாஸ்வதமானவை. இந்த உயிர்களை படைக்க முடியாது. உயிர்களை கடவுள் படைக்கவில்லை. இந்த உலகை படைத்து உயிர்களோடு அவன் சேர்த்து வினைகளை அனுபவிப்பதற்காக
7 வகை பிறவி பேதங்கள் இருக்கின்றன. தாவரங்கள், ஊர்வன, தேவர்கள், நீர்வாழ்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள். 7 வகையான பிறவி பேதங்கள். 4 வகையான பிறப்பு. அண்டஜம். அண்டம்னா கோள வடிவமாக முட்டையிலிருந்து தோன்றுபவைகள். என்னென்ன முட்டையிலிருந்து? பறவைகளெல்லாம் முட்டையிலிருந்து, பல்லி முட்டையிலிருந்து, பாம்பு முட்டையிலிருந்து, இது மாதிரி முட்டையிலிருந்து தோன்றுகின்றவைகள். உற்பீச்சம், வித்திலிருந்து பீசம் அப்படின்னா தோன்றுதுன்னு அர்த்தம். வித்திலிருந்து தோன்றுவது. வித்திலிருந்து எதெல்லாம் தோன்றுகிறது? மரம், செடி, கொடி, இதெல்லாம். சேதசம், வியர்வையில் தோன்றுவது. பேனு, ஈறு போன்றவைகள். கிருமி, இதெல்லாம் வேர்வையில் தோன்றுகின்றன. சராயுசம், கர்ப்பப்பையில் தோன்றுவன. அது மனிதர்களுடைய 4 கால் மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாம். இப்படி வினைகளுக்கு தகுந்தது போல ஜாதி, ஆயுள், போகம் இவைகளையெல்லாம் சாமி நிர்ணயித்து நமக்கு தருகிறான். வினைகளை நுகர்ந்து கழிக்கும் பொழுது அந்த அனுபவத்தினால்தான் ஆணவத்தினுடைய ஆற்றல் படிப்படியாக குறையும். நம்ம சுருக்கமாக இங்கே பார்க்குறோம் இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் படிப்படியாக குறைய வேண்டும் என்றால் நமக்கு பிறப்பு இருக்க வேண்டும். பிறப்பு இல்லாட்டி ஆணவ மலம் எப்படி கழியும்? நம்மளை ஒட்டிகிட்டு இருக்குதே. அதை கழிக்கிறதுக்காக தான் பிறப்பில் சாமி செலுத்துகிறான். ஆகவே கண்மம் நம்மை விட்டு, நாம் செய்த வினை நம்மை விட்டு நீங்க வேண்டுமென்றால், ஆணவமல பரிவாகம் ஏற்பட வேண்டுமென்றால் நம்மை படைக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆகவே சிவபெருமான் நம்மை படைக்கிறான். அந்த செய்தியை தான் இந்த வரிகளிலே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள். போகம்னா இந்த உலகத்தில் போகம்னா இறைவன் நம்மை சில காலம் காப்பாற்றி வைத்திருக்கிறான். படைச்ச உடனே ஒருத்தர் அழிச்சிடுறதில்லை, சில காலம் காப்பாற்றி வைத்திருக்கிறான். இந்த தனுகரண பூணபோகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றவனே, இவைகளெல்லாம் அழியாமல் காப்பாற்றி வைத்திருப்பது இறையருள். அப்படி பிராரத்துவ வினை நமக்கு முடிகின்ற வரையிலே இந்த உடலை காப்பாற்றி வைக்க வேண்டும். சுவாமியுடைய நோக்கம், இந்த படைப்புக்கு நோக்கம் இருக்கிறது. ஏனோ தானோன்னு இந்த படைப்பு நிகழவில்லை. நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோமோ, எவ்வளோ நாளில் நம்ம உயிர் போகுதோ, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கமும் காரணமும் உண்டு. அதை இறைவனே சிவபெருமானே அறிவான், நம்மால் அதை அறிய முடியாது. அது உடல் வாழ்க்கையை நாம் வினை கழிகின்ற வரையிலே நிறுத்தி வைப்பது, வினையாகிய தலையிலிருந்து நீங்கும் பொருட்டு வினை பயன்களை நுகர்விப்பதற்காக, வினை பயன்களை நாம் அனுபவிப்பதற்காக இந்த காத்தல் தொழில் நடைபெறுகிறது. எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள். பூங்கடல்கள் என்றால் இந்த இடத்துல பூ என்பது தாமரை மலர்களை குறிக்கிறது. அவனுடைய திருவடி தாமரை மலரை போன்றது, அவனுடைய முகம் தாமரை மலரை போன்றது, அவனுடைய கண்கள் தாமரை மலரை போன்றது, அவனுடைய உந்தித்தானம் தாமரை மலரை போன்றது, அவனுடைய நிறம் தாமரை மலரை போன்றது, ஒட்டுமொத்தமாக அவனுடைய திருமேனி தாமரை மலரை போன்றது. செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே 2 மில்லி தனியனேற்கன்னு மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல அதை சொல்லுகின்றார். ஆகவே இந்த செந்தாமரை மலர் போன்ற இந்த பூங்கடல்கள் எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிறது. அந்த திருவடிகள் எம்மை காப்பாற்றுவதாக, எம்மை பாதுகாப்பதாக அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இப்போது இந்த அவனுடைய இணையடிகள், இணைன்னா 2ன்னு அர்த்தம். அவனுடைய திருவடிகள் 2. அந்த இணையடிகள் எல்லா உயிருக்கும் முடிவை செய்கிறது. அவனுடைய திருவடிகள் தான் தோற்றுவிக்குது, காப்பாற்றுது. மறுபடியும் வினை முடிந்த பிறகு இந்த உயிர்களெல்லாம் பல்வேறு வகைகளில் இந்த உலகத்தில் உழல்கின்றன. ஆகவே இந்த உடல்வதற்கு உரிய உயிர்கள் நீண்ட காலம் இன்ப துன்பங்களை அனுபவித்து அந்த உடலுக்கும் ஒரு வயது உண்டு. ஒரு 100 ஆண்டு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ 100 ஆண்டு ஆக ஆக உடல் என்ன ஆகுதுன்னா இளைத்தும் களைத்தும் சலித்தும் போய்விடுகிறது. உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிப்பதற்கு போதுமான ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு மனிதன் தளர்நடைவு என்று அடுத்தவர்களை சார்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அவனுக்கு வந்து விடுகிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு குறிப்பிட்ட வயதை நிர்ணயித்து அந்த களைப்பு நீங்கும் பொருட்டு ஓய்வு கொடுப்பதற்காக அழைத்து விடுகிறான். அப்படி அழைத்துட்டு போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இறப்பு. ஆகவே களைப்பு நீங்குவதற்காக இந்த நில உலகத்தில் நாம் பிறக்கிறோம்,
கீழ் உலகத்தில் பிறக்கிறோம், சொர்க்கத்தில் பிறக்கிறோம், மேல் உலகத்தில் பிறக்கிறோம். நம்ம வந்து இந்த சொர்க்கத்தில் இருக்கும்பொழுது நமக்கு சார சரீரம், இப்போ பூத சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. சொர்க்கத்தில் இருக்கும்பொழுது பூத சார சரீரம் என்ற ஒரு சரீரத்தை இன்பத்தை அனுபவிப்பதற்கு தருகிறான். துன்பத்தை அனுபவிப்பதற்கு, நரகத்திலே அனுபவிப்பதற்கு யாதனா சரீரம், துன்பத்தை அனுபவிக்க தனி உடம்பு வேணும். இந்த உடம்பால் துன்பத்தை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆகவே நாம் செய்த தீவினைகளுக்கு தந்தது போன்ற துன்பத்தை அனுபவிப்பதற்கு யாதனா சரீரத்தை தருகிறான். இப்படியெல்லாம் செய்து உயிரினுடைய இந்த களைப்பு நீங்குமாறு சிவபெருமான் ஒடுக்குகிறான். கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு. எப்படி பகல் நேரம் பூராவும் நம்ம காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருந்து தொடர்ந்து வினையாற்றி கொண்டே வந்த உடனே ஒரு 9 மணி ஆனோன்னா தானாக உடம்பு ஓய்வுக்கு போகணும்னு நினைக்கிது பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது. அப்போ ஓய்வு தேவைப்படும் பொழுது இறைவன் நமக்கு களைப்பாறுதலுக்கு இடம் தருகிறான். அதுதான் இறப்பு. நமக்கு வந்து இறப்பு நம்மிடம் நெருங்கி இருக்கின்றவர்கள் நம்ம விட்டு நீங்கும் பொழுது அந்த இறப்பு நமக்கு வருத்தமாகவும், நம்முடைய இழப்பு நம்முடைய நன்மைகளுக்கு இழப்பாகவும் அமைவதனால நம்ம அதுக்காக கவலைப்படுறோம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் இழைப்பு அந்த களைப்பை நீக்குவதற்காக ரெஸ்ட்டு தாயாக இருந்து நம்மளை பரிபாலிக்கிறான். அந்த களைப்பை நீக்குவதற்காக அவன் நம்மை ஒடுக்குகிறான். அதற்கு அடுத்தது போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். இந்த காணாத என்பது மறைப்பாற்றலை, திரோதான சக்தியை குறிக்கிறது. இறைவன் என்ன செய்கிறான்னா, உயிர்களுக்கு பின்னால் மறைந்து நிற்கிறான். மறைந்து நின்று இந்த உயிர்களை உந்தி தள்ளி அதை பிணித்துள்ள மும்மலங்களையும் செயற்படுத்துகிறான். இந்த மறைப்பாற்றல் நடக்கும் பொழுது அது சகல நிலையில் தான் நடக்கும். அந்த மலங்கள் செய்கின்ற காரியத்தினாலே உயிர்களெல்லாம் உலகப் பொருள்களை நோக்கி செல்லும். உலகப் பொருள் மேலே பற்று வைக்கும். அப்படி பற்று வச்சு உலகப் பொருளே அது அழுந்தி கிடக்கும். அந்த மயக்க நிலையை சாமி தான் செய்கிறார். நம்ம ஏன் செய்கிறார்னா, இந்த ஆணவ மலம் ஒரு ஜடப்பொருள், கெட்டி பொருள். அதை என்ன செய்யணும்னா, இது உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டி கொண்டிருப்பதை நெகிழ்வித்து அதிலிருந்து விலக்க வேண்டும். அப்படி நெகிழ்வித்து விலக்குவதற்கு தன்னை மறைத்து கொண்டு உலகை காட்டி உலகத்திலே உடலுமாறு பிறப்பிறப்பில் இறைவன் செலுத்துகிறான். பிறப்பிலையும் இறப்பிலையும் வினையை சேர்த்து நம்மளை உடலை பண்ணுறதுனால நாம் பலவிதமான வினைகளை செய்கிறோம். வினைகளின் காரணமாக நமக்கு என்ன உண்டாகிறதுனா, ஒரு ஞானம் உண்டாகும். நம்ம இந்த காரியத்தை செஞ்சால் இந்த மாதிரி நமக்கு துன்பம் உண்டாகிறது, இந்த வினையை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது வினையை நம்ம செய்யும் பொழுதே நமக்கு அந்த ஞானம் உண்டாகும். பார்த்தே கூட தெரிஞ்சுக்கலாம். வினையை வந்து மற்றவங்க தப்பு பண்ணும் பொழுது அவர்கள் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறோம் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். எந்த உயர ஆணவ மலம் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் பார்த்த உடனே விளைவிக்குவாங்க. அவனுக்கு அந்த மாதிரி என்னது, தினமும் சிகரெட்டு குடித்தான், அவனுக்கு வந்து டிபி வந்துட்டு, அவனுக்கு எலும்பெல்லாம் அரிச்சிட்டு, அவன் ஒரு 35 வயசுல இறந்து போயிட்டான், நம்ம அந்த காரியம் செய்யக்கூடாது. இப்படி அது வந்துடும். அப்போது எப்போ வருதுன்னா, இந்த வினையை செய்வதன் மூலமாக ஞானம் வருகிறது. ஞானம் வந்து அப்போ தான் உறுதிப்படும். நம்ம செய்த வினையினுடைய பயனை நம்ம அனுபவிக்கும் பொழுது தான் நம்ம இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிற உறுதி ஏற்படும். அப்புறம் போகவே மாட்டான், அந்த பக்கம் போக மாட்டான். தவறான ஒழுக்கத்தில் இருந்தவன் அதனாலே கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையிலே அவன் மீண்டும் அந்த தவறை செய்வதற்கு ஒரு பொழுதும் போக மாட்டான். அப்போ தான் அவனுக்கு தீர்மானமாக இதிலிருந்து விலகணுங்கிற எண்ணம் உண்டாகும். ஆகவே பிறப்பிறப்பில் செலுத்துவதன் காரணமாக வினையிலிருந்து நீங்குகிறான். வினையிலிருந்து நீங்குவதன் மூலமாக ஒருவன் ஆணவமலத்திலிருந்தும் விடுபடுகிறான். ஆகவே இந்த மறைத்தல் என்ன செய்கிறதுனா, ஒரு மனிதன் அவனுக்கு எதிர்காலத்தில் என்ன நிகழுமோ அது நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அவனுக்கு தெரியாமல் பண்ணிடும். அப்போ நம்ம வினையை அனுபவிக்கணும்னு இருக்கும் பொழுது, நமக்கு நன்மையோ தீமையோ நமக்கு தெரியாமல் போகும் பொழுது நம்மளாக போய் என்ன பண்ணுவோம், நம்முடைய புத்தி தத்துவத்தில் நம்முடைய வினைகளெல்லாம் இருக்கும். நம்ம போய் அந்த பாதையில் நம்ம சென்று அந்த விதமான புத்தியில் போய் நாம் நன்மையோ தீமையோ நம்ம அனுபவிப்போம். அதற்கு மறைப்பாற்றல் நமக்கு மறைமுகமாக நம்மை உயர்த்துவதற்கு அது பணிபுரிகிறது. அவ்வாறு என்னுடைய சக்தி இருக்கிறது. இந்த மறைப்பாற்றல் இருக்கும் பொழுது நம்மையும் யார் என்று நாம் அறிய மாட்டோம், நமக்கு மேலாக உள்ள தலைவனையும் நாம் அறிய மாட்டோம். அந்த ஆணவமலத்தினுடைய சேர்க்கை நமக்கு மும்மலங்களும் நம்மிடம் செயல்படும் பொழுது உண்மையை பொய் என்று நாம் கருதுவோம், பொய்யை உண்மை என்று கருதுவோம். இப்படி நம்ம பல வகையில் தவறிலே நாம் உழன்று
அந்த உடல்வதின் மூலமாக அடிபட்டு நாம் துன்பப்பட்டு அந்த துன்பத்திலிருந்து நமக்கு ஞானம் விளையுமாறு இறைவன் நம்மை அந்த வழியில் ஞானத்தை கொண்டு வர்ற வழியில் நம்மளை பக்குவப்படுத்துகிறோம். ஏன் உடனடியாக செய்ய முடியல, பக்குவப்படுத்த முடியல அப்படின்னா, நம்முடைய ஆணவமலத்தை மெல்ல மெல்ல நம்முடைய உயிரிலிருந்து அகற்ற வேண்டி இருக்கிறது. திடீர்னு ஒன்று அகற்ற முடியாது. ஏன்னா உயிரினுடைய இயல்பு என்னென்னா படிப்படியாக ஞானம் அடைதல், படிப்படியாகத்தான் எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த உயிருக்கு இருக்கிறது. அவன் படிப்படியாக இந்த ஆணவமலத்தை நமக்கு நீக்குகிறான். இதற்கெல்லாம் அந்த மறைப்பாற்றல் நமக்கு துணை புரிகிறது. ஒரு மருத்துவன் தன்னிடம் வந்திருக்கின்ற ஒரு நோயாளிக்கு எப்படி அவருக்கு மருந்து கொடுத்து அவனை அந்த நோயிலிருந்து விடுவிக்கிறானோ, அதுபோல இறைவனும் ஆணவமல நோய் பிடித்த நமக்கு தகுந்த சிகிச்சையை செய்கிறான். ஒருவேளை அந்த ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் பல்வேறு விதமான துன்பங்களை இந்த உயிரை அனுபவித்து தான் அதிலிருந்து வெளிவர முடியும். எப்படி ஒரு கடுமையான நோய் வந்ததுன்னா மருத்துவர் என்ன செய்கிறார், கத்தியை வச்சு அறுத்து அந்த சில பகுதிகளை நீக்குகிறார். அது கடினமான வைத்தியம்தான். ஆனால் அது செய்ய வேண்டிய அந்த நோய்க்காக செய்ய வேண்டி இருப்பது போல இறைவனும் மறைப்பாற்றலின் மூலமாக இந்த உயிர்களை இந்த உலகத்தை நோக்கி செலுத்தி அவர்களிடம் இருக்கின்ற அந்த தவறான பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழிக்கின்றான். இப்படி இறைவன் இந்த மறைப்பாற்றலின் மூலமாக இந்த உயிர்களுக்கு அது மரக்கருணை என்று சொல்வார்கள். அதுவும் கருணை தான். ஆனால் அது எதிர்மறை விஷயத்தில் அது நம்ம மேலே செயல்படுகிறது. இப்படி செய்து நம்மை பக்குவப்படுத்தி அவன் எப்பொழுது திருந்தி எப்பொழுது ஞானத்துக்கு தகுதியாகிறானோ அந்த வினாடியே அந்த மறைப்பாற்றல் அருளாற்றலாக மாறும். அதையும் அடுத்த வழியில் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். போற்றி யாம் உய்ய, இந்த மறைப்பாற்றலை செலுத்தி மறைப்பாற்றலிலிருந்து ஒரு உயிரானது விடுபடுகின்ற தருவாயிலே தகுந்த பக்குவம் வந்த பொழுது அந்த உயிருக்கு அவன் அருளாற்றலை செய்கிறான். நாம் உய்யும் வண்ணம் அடிமை கொண்டு இன்பம் அருளும் பொன் போன்ற இந்த திருவடிகள் எம்மை காத்தருள்க என்பது இதனுடைய பொருள். ஆணவமலி சக்தி மெலிய ஆணவமலம் எவ்வளவு மெலிகிறதோ அந்த அளவுக்கு இறைவன் மேல் பற்று உண்டாகும். இறைவன் மேல் பற்று உண்டாகுகின்ற பொழுது அவனை நாம் மீதூர்ந்து அவனை அன்பு செலுத்துவோம். அயரா அன்பின் அரண்களல் சேலுமே என்று நம்முடைய சிவஞான போத சூத்திரம் சொல்லும். அந்த விருப்பம் நிகழும். இறைவன் அப்பொழுது என்ன செய்வான்னா, இதுவரை உலகத்தை காட்டி கொண்டிருந்தவன் அவன் தன்னை காட்டி பாசத்தின் இயல்பு இவ்வளவு கொடுமையானது அப்படின்னு உணர வைப்பான். அப்போ பாசம் என்பது நம்மை கீழ்மைப்படுத்துகின்ற ஒரு விஷயங்கிறது அப்போ தான் அவனுக்கு தெரியும். இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உயிரினங்களில் பன்றி அசுத்தமான ஒரு சேற்றில் போய் படுத்து அதிலேயே படுத்து இன்பம் காணும். அதுக்கு சேருன்னு தெரியாது, சகதின்னு தெரியாது, இது அழுக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நமக்கு அது தெரியுது பார்த்தீங்களா? நம்ம தூய்மை உடையவளாக இருக்கும் பொழுது அது தெரிகிறது. அதுபோல் இறைவன் நம்ம பாசத்தில் பற்று வைத்து அதில் உழலும் பொழுது அது பற்று, அது கீழ்மை, அது நம்மை தாழ்த்தும், அது நம்மை வேறுபடுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எப்போ இறைவன் இந்த மாதிரி பக்குவப்படுத்தி வருகிறானோ அப்பொழுது இந்த மலச்சேட்டையானது நம்மிடமிருந்து குறையும். அப்போ மல பரிவாகம் எய்துகின்ற பொழுது அந்த இறைவன் மேல் பற்று மெல்ல மெல்ல பற்று துளிர்க்கும். இந்த பாசத்தின் மேல் பற்றை நீங்க செய்வான். பாசத்தினுடைய கீழ்மையை சிவபெருமான் உணரச் செய்வான். நமக்கு எப்போ உணரவுன்னா இறைவனுடைய அருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பாசம் நம்மை எவ்வாறு கீழ்மைப்படுத்தும் என்பது நமக்கு தெரிய வருமானால் இறைவனுடைய அருள் வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சூரியன் தோன்றுவதற்கு முன்பாக விடியற்காலையிலே ஒரு 4 மணிக்கு எழுந்து பார்த்தால் கிழக்கிலே விழுத்திருக்கும். கொஞ்சம் நாடி ஆக கோழி கூவும், பறவைகளெல்லாம் ஒலி எழுப்ப ஆரம்பித்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். மனிதர்களெல்லாம் தன்னுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு வயலுக்கு செல்வார்கள், வேலைக்கு செல்வார்கள். இப்படியெல்லாம் பார்க்கலாம் நம்ம விடியற்காலை நேரத்தில். அப்போது சூரியன் வரப்போகிறது என்பது இந்த அடையாளங்களெல்லாம் காட்டும். அதுபோல் சிவபெருமான் நம்முடைய திருவருளை நம்ம மீது செலுத்த வருகிறான் என்ற பொழுது இந்த உலகப்பற்று நமக்கும் குறைந்து கொண்டு வந்து அந்த பற்று இறைவன் மேல் பற்றாக மாறும். அப்போ இறைவன் இறைவன் இவ்வாறு நம்மை பக்குவப்படுத்தி உய்வதற்காக, துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த திருக்காரியங்களை, பஞ்ச கிருத்தியங்களை அவன் செய்கிறான். இதுவே அருளல். எப்பொழுது இந்த உயிர் பக்குவம் அடைகிறதோ
அப்பொழுது இறைவன் இந்த உயிர்களை ஆட்கொள்கிறான். திரோதான சக்தி மறைமுகமான அருள். இந்த அருளல் சக்தி நேராக நமக்கு தரக்கூடிய நேர்முக அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனைத்து செய்திகளையும் ஒரு சிவஞான சித்தியார் பாடல் சுருக்கமாக தான் நம்ம பார்க்குறோம், விரிவாக பார்க்கல, சுருக்கமாக அதை பார்க்கலாம். அழிப்பு இழைப்பு ஆற்றல், இந்த 5 காரியங்களையும் சிவபெருமான் எதற்காக செய்கிறான் என்பதை ஓரிரு சொற்களிலே இதை சொல்லுகிறார். அழிப்பு இழைப்பு ஆற்றல், உயிர்களை அழிக்கிறது. இழைப்பு ஆற்றல், உயிர்கள் வாழ்ந்து சொர்க்கம் நரகம் இந்த உலகத்திலே பலவிதமான இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து இந்த உடம்பும் களைச்சி போய் மனமும் களைச்சி போய் ரொம்ப களைப்பை அடைந்து இந்த களைப்பிலிருந்து நீக்கி ஓய்வு கொடுப்பதற்காக அவன் அழிப்பு. அழிப்பு இழைப்பாற்றல் 3 சொல்லு அவ்வளவு செய்தியை விளக்கமாக சொல்லியிருக்கார். அடுத்தது ஆக்கம், அவரவர் கண்மமெல்லாம் கழித்திடல். ஆக்கம் அப்படின்னா படைத்தல். இந்த நம்முடைய கண்மத்தை நாம் அனுபவித்து அதை கழிப்பதற்காக இந்த படைப்பு நிகழ்கிறது. நுகரச் செய்தல் காப்பது, அதாவது இந்த கண்மங்களையெல்லாம் அனுபவிக்க செய்வது, காப்பாற்றுவது, காத்தல் தொழில். கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு. மறைத்தல் தொழில்னா மறைத்தல் தொழிலின் மூலமாக பிறப்பிறப்பில் செலுத்தி இந்த உயிர்களை வினையிலிருந்து நீங்க செய்வது. அப்படி வினைகளை செய்து செய்து அதனால் வந்த ஞானத்தின் காரணமாக நாம் செய்த வினைதான் நம்மிடம் வந்து சந்திக்கிறது. ஆகவே இந்த வினைகள் வருவதற்கு வேற யாரும் காரணம் இல்லை, இந்த வினைகள் நாம் செய்தவர்கள் நம்மிடம் வருகின்றன. ஆகவே இந்த வினைகள் காரணமாக புண்ணிய பலன்கள் வந்தால் நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து தவறான செயல்களை நாம் செய்து விடக்கூடாது. புண்ணிய பலனாக நமக்கு நல்ல உடல் கிடைக்குன்னு வச்சுங்க, திமிரு உடம்புல திமிரு வந்து தப்புதப்பான காரியங்களை செய்யலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஒரு ஞானி என்ன செய்வான்னா, இந்த மறைப்பாற்றல் நீங்கியவன் அவன் என்ன செய்வான்னா, இறைவனுடைய திருவுருளால் தான் இந்த நல்ல உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, இதனை கொண்டு நாம் தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்று அவன் உணர்வான். பணம் கிடைச்சதுன்னா அதை நல்ல விஷயங்களை செலவிடணும்னு அவன் நினைப்பான். ஆனால் இந்த ஆணவ மறைப்பு நீங்காதவன் என்ன பண்ணுவான்னா, பணம் இருந்தால் திமிரான காரியங்கள்லாம் செய்வான். நம்ம பார்க்குறோம் இல்லையா சமுதாயத்தில் அந்த மாதிரி. ஆகவே இப்படி இந்த இருவினை ஒப்பு கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் அதை தாண்டி செல்வார்கள். இதை செல்வம்னு நினைக்க மாட்டாங்க, வறுமைன்னு நினைக்க மாட்டாங்க. அதை தாண்டி செல்லக்கூடிய திரு செல்வத்தை உடையவர்களாக நம்முடைய அடியவர்கள் இருந்தார்கள். ஓடு வந்தாலும் சரி, செம்பொன் வந்தாலும் சரி சமமாக நினைப்பார்கள், அதை ஒன்றாகவே கருதுவார்கள். அப்போது இப்போ கண்மொழி ஒப்பில் தெளித்திடல்னா இந்த பிறப்பிறப்பில் செலுத்துவதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய ஞானம் என்ன அப்படின்னா இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு வர வர நமக்கு மலம் நம்மிடமிருந்து நெகிழ்ந்து விலகத் தொடங்கும், மலபரிவாகும். அதற்கு பிறகு எவ்வளவு மலம் நீங்குகிறதோ அந்த அளவுக்கு இறைவன் அவருடைய அருளாற்றலை நம் மீது பொழிவான். அந்த அருளாற்றல் பல்வேறு விதங்களில் நமக்கு இருக்கும். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று 4 வகைகளில் நிகழும். இந்த வகைகளில் நிகழ்ந்து தீவிரதர பக்குவமாக ஒருவன் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வான்னா, இந்த மாயை செய்கின்ற ஆணவமலம் செய்கின்ற எல்லா விதமான தவறுகளிலிருந்தும் நீங்கி நாம் இறைவன் திருவருளை நாட வேண்டும் என்ற பக்தி உண்டாகும். அந்த பக்தி உண்டாகின்ற அளவு இந்த உலகத்தில் இறைவன் நம்மை வைத்து தன்னுடைய மரத்தல் அந்த பக்தி உண்டான உடனேயே தன்னுடைய அருளல் தொழிலை செய்து பந்தத்திலிருந்து விடுதலை செய்வான். அதுதான் சொல்கிறார். மலங்கள் எல்லாம் கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் பந்தம் வீடு பழிப்பு ஒழி. அருள் என்பது பந்தத்திலிருந்து உயிர்களை விடுதலை செய்தல். ஆகவே இதெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் இதை பழித்து பேச வேண்டாம். பார்த்திடின் அருளே எல்லாம். இந்த ஒரு வரியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிவபெருமான் செய்யக்கூடிய இந்த பஞ்ச கிருத்தியங்கள் அனைத்தும் சிவபெருமான் உயிர்கள் மீது கொண்ட கருணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்திடின் அருளே எல்லாம். இவ்வாறு பஞ்சகிருத்தியங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த பெண்கள் பாடுகிறார்கள், வாழ்த்து பாடுகிறார்கள். இந்த நோன்பு நோற்று இன்று நிறைவு நாள் 20ஆம் நாள். இந்த நிறைவு நாளிலே இறைவனுடைய பாதம் அவனுடைய அருள்தான், அருட்சக்தி தான், பஞ்ச சக்தியாக இருந்து அம்பிகை தான் இந்த உலகத்தை எல்லாம் இவ்வாறு பஞ்சகிருத்தியங்களை செய்து நம்ம எல்லாம் வாழ வைக்கிறாள் என்ற அருள் உணர்வு மேலோங்கின நிலையில் இந்த பாடல் வரிகள் நமக்கு வருகின்றன. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். நாங்களெல்லாம் உய்யும் வண்ணம்
அடிமை கொண்டு இன்பம் தருகின்ற, இன்பங்களையே நமக்கு தருகின்ற உன்னுடைய திருவடிகள் எம்மை காத்தருள்க. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். நாங்களெல்லாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று இன்பமடைய வேண்டும் என்று என்னை வழிப்படுத்தி என்னை ஆட்கொள்ளுகின்ற இந்த திருவடிகளுக்கு வணக்கம். அந்த இரு திருவடிகள் எங்களை காத்தருள்க அப்படின்னு இறைவனை வேண்டுகிறார்கள். அதுக்கு அடுத்தது போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். இந்த இவ்வளவு நன்மைகளையும் தரக்கூடியது மார்கழி நீராடுதல். இந்த மார்கழி நீராடுவதினாலே நாம் இந்த 20 பாடல்களையும் இதுவரை சிந்தித்து எல்லா விதமான இறைவனை பற்றிய பெருமைகள், அவன் அருளால் செய்யக்கூடிய சுரூபலக்கணத்திலிருந்து நமக்கு ஆற்றக்கூடிய எல்லா விதமான கருணை தொண்டுகளையும் கருணை விஷயங்களையும், அதுக்கு அடுத்தது பொது தன்மையிலிருந்து நமக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான அருளிப்பாடுகளையும் நாம் சிந்தித்து ஆடுவதற்கு காரணமாக இருந்த இந்த மார்கழி நீராடல் எம்மை காப்பாதாக அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தையும் அவர்கள் போற்றுகிறார்கள். இந்த கடைசியில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சுத்தமாயை தோற்றுவித்து ஒடுக்குதல், அசுத்தமாயை இந்த பிரகிருதி மாயிலே இறைவன் செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் ஆகிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இந்த செயலினாலே நம்முடைய உயிர்களை அவன் உய்யக்கொள்கிறான் என்பதை இந்த பாடலிலே சொல்லி அருளி கடைசியில் இவருக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய இந்த திருவருளை நமக்கு திருவருள் பேற்றிற்கு சாதனமாக நாம் இதுவரையிலும் மேற்கொண்ட இந்த மார்கழி நீராடலையும் வாழ்த்தி அதற்கு காப்பு வேண்டுகிறார்கள். அப்படி காப்பு வேண்டுவதோடு இந்த திருவெம்பாவை பாடல் நிறைவடைகிறது. இந்த எல்லா பாடல்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு கருத்து வருகிறது. அதை நாம் சிந்தித்து இந்த பாடலை நிறைவு செய்யலாம். முதல் 8 பாடல்கள் பெண்கள், முதலிலே ஒரு பெண் எழுகிறாள், எழுந்து 8 பெண்களை எழுப்புகிறாள். அந்த 8 பெண்களையும் எழுப்புதல் முதல் 8 பாடல்களிலே துயில் எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. அந்த 9வது பாடலிலிருந்து கிட்டத்தட்ட 19வது பாடல் வரையிலும் அவர்கள் தெருவிலே நடந்து கொண்டே இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். கங்குல் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க என்றெல்லாம் இறைவனை பற்றி, அவனை எந்நேரமும் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி 9வது பாடலிலிருந்து 19வது பாடல் வரையிலும் அவர்கள் பாடுகிறார்கள். இந்த பாடலுக்கு இடையில் 16வது பாட்டிலையும் 19வது பாட்டிலையும் ஒரு முக்கியமான விஷயம் வருகிறது. 16வது பாட்டில் பொது பிரார்த்தனையாக முதலிலே பொது பிரார்த்தனையை செய்கிறார்கள். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை யாருடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்தம் பெராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலைவின் அந்தம்மையாளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ ரெம்பாவாய் என்று மழையை வேண்டுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 19வது பாட்டில் உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்குமை மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் என் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோரம்பாவாய் என்று நல்ல கணவன் வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற 2 பிரார்த்தனைகளையும் 16வது 19வது பாடலிலே சொல்லி கடைசி பாடலாக இந்த வழிபாடு நிறைவு பெற்ற நிலையிலே மங்களம் பாடுதலாக, வாழ்த்து பாடுதலாக 20வது பாடை அமைத்திருக்கிறார்கள். நாம் இந்த 20 நாட்களும் தொடர்ந்து இந்த சிந்தனைகளில் ஈடுபடுமாறு நம்மை வழி நெறிப்படுத்திய சிவபெருமானும் மாதுருவாகனாகிய சிவபெருமான் திருவடிகள் வாழ்க. இந்த அற்புதமான இந்த திருவெம்பாவை பாடல்களுக்கு இதை செவிமடுத்த எல்லோரும் வாழ்க. இந்த சிறப்பாக பதிவு செய்து இதை எல்லா இடங்களிலும் எடுத்துச் செல்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்தி, கேட்ட எல்லோரையும் வாழ்த்தி இந்த திருவெம்பாவை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.